ஃபேமிலிஸ் நம்ம வந்து பார்த்துட்டு டியூட்டி எடுத்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:16 ஆகுது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் தாங்க இருக்கும். ராணிப்பேட்டை தான் இருக்கும். 5:16 ஆகுதுங்க. இன்னைக்கு என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டேட் 3ங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 நாளாக வீடியோ பக்கம் போடலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. சென்னையில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம், பாண்டிச்சேரி எல்லாமே ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. புயல் வரது காரணத்தினால நம்ம ஊருக்கு வந்துட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு 2-3 நாளாக வீடியோ தர முடியல ஃபேமிலிஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பல்சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ கண்டினியூ கொடுப்போம் ஃபேமிலிஸ். என்னாச்சு தெரியல ஃபேமிலிஸ், என்னாச்சு அங்கே என்னோ பிரச்சனை ஆகிட்டு இருக்குங்க. ஓகே அங்கே ஆமாங்க. அதாவது பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அலோடு இல்லை, ஆனால் கார் அலோவ் பண்ணியிருந்தாங்க ஃபேமிலிஸ். இப்போ கார் அலோவ் பண்ணுறாங்க இல்லையான்னு தெரியல ஃபேமிலிஸ். ஏன்னா பஸ் இது மாதிரி அலோவ் கிடையாது, ஆனால் திருப்பி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. என்னாச்சு தெரியல ஃபேமிலிஸ். கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வர மாதிரி தாங்க. சுற்றிட்டு வரணும், எப்படி வெட்டி போய் சுற்றிட்டு வரணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த ரூட் இருக்குல்ல சர்வீஸ் ரோடு, இந்த சர்வீஸ் ரோடு போயிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு போய் சுற்றிட்டு வர மாதிரி இருக்குங்க. அதாவது எந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ நகர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, விசி மோட்டருன்ட்டு அந்த ரூட்டில் போயிட்டு சுற்றிட்டு வர மாதிரி இருக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இதே மாதிரி சேம் பிரிட்ஜ் இருக்கும். இந்த ஃப்ளைஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அந்த என்ட்ரன்ஸ் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா யூட்டர் போட்டு வர மாதிரி இருக்கு ஃபேமிலிஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் லெஃப்ட் எடுத்துருச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கார் உள்ளே போகலான்னு நினைக்கிறேன் ஃபேமிலிஸ். பார்க்கலாம் ஃபேமிலிஸ். இல்லை காருக்கும் போகாத மாதிரி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. கிட்ட போனால் தான் ஃபேமிலிஸ் தெரியும். காருக்கும் போகாத மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆற்றுல தண்ணியும் போயிட்டுருக்கு. அந்த பிரிட்ஜ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குன்ற காரணத்தால் தான் கனரக வாகனம் வந்து அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி போர்டு வச்சுருக்காங்க ஃபேமிலிஸ். உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், கனரக வாகனத்துக்கு அனுமதி இல்லை அப்படின்ட்டு டேக் டைவர்ஷன் இந்த சைடு போட்டிருக்காங்க. காரு கூட ரிட்டர்ன் வருது ஃபேமிலிஸ். காரும் ரிட்டர்ன் வருது போல இருக்குது. ஏன்னா ரிவர்ஸ் வந்துட்டு இருக்காரு. யார் ரிவர்ஸ் வராதுன்னு தெரியல ஃபேமிலிஸ். நம்ம என்னன்னு தெரியலங்களே. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போவோம். என்ன ஆச்சு அவருக்கு, வழி இல்லையோ? எல்லா காரும் ரிட்டர்ன் திரும்புது. எல்லா காரும் ரிட்டர்ன் திரும்புது ஃபேமிலிஸ். சுத்தமாக வழி பிளாக் பண்ணிட்டாங்களா? 2 வீலர் கூட ரிட்டர்ன் திரும்புதோ? வழி இல்லையா என்ன? யாருமே சொல்ல மாட்டேறாங்க. வழி இல்லையா? ஓகே வழி இல்லை ஃபேமிலிஸ். அவர் சொல்கிறாரு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஃபேமிலிஸ். வழி இல்லைன்னா நம்ம போகிறது வேஸ்ட் தான் அந்த ரூட்டில். ஆனால் வண்டி போகுது, ஒரு கார் உள்ளே போச்சு. 2 வீலர்ஸ்லாம் போகுது. என்ன ஆச்சு? வழி இல்லைன்னு சொல்கிறாரு. 2 வீலர்ஸ்லாம் உள்ளே போகுதுங்களே ஃபேமிலிஸ். உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம். இல்லை ஃபேமிலிஸ், வழி இருக்குது. இவர் போக மாட்டேறாரு. அண்ணா போங்கண்ணே. என்னாச்சு இவருக்கு? காரு ரைட்டில் திரும்பிச்சு ஃபேமிலிஸ். திரும்பி யூட்டர்ன் போட்டு வருதோ? ஓகே, இவர் இருக்காரு. இவர் இருந்தால் என்ன ஆச்சு? மாப்பிள வணக்கம்டா. மாப்பிள தேனியிலேருந்து பட்சத்தில் அவங்களுடைய கடமையை அவங்க செய்வாங்க, ஃபைன் போடுவாங்க. மிச்சபடி நார்மலாக ஃபைன் போட மாட்டாங்க. அதுக்கு போயிட்டு அவங்க வண்டி திருப்பி எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆமாம் ஃபேமிலிஸ், நிறைய பேர் லைசன்ஸ் கூட இருக்க மாட்டேது ஃபேமிலிஸ். கார் ஓட்டுறாங்க, ஆனால் லைசன்ஸ் கூட வச்சுலாம் ஓட்டுறாங்க. அதனால பட் அப்படி திருப்பி போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சைடில் அவ்வளோ பிடிக்க மாட்டாங்க ஃபேமிலிஸ். நம்ம சென்னை சைடில் நிறைய பிடிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் தான் ஃபேமிலிஸ். அவ்வளோ சீக்கிரமாக பிடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எப்போயாவது ரேராக பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் வண்டி எடுத்து ஓட்டலாம். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஃபேமிலிஸ், அதனால் சொல்கிறேன். மிச்சபடி அதை ஃபன்னாக நினச்சிங்க. ஆற்றுல தண்ணி போகுதுன்னு சொன்னாங்க. தண்ணி போலைங்க. நேற்றுலாம் வீடியோவில் பார்த்தேன் ஃபேமிலிஸ். யாரும் உங்களுக்கு தெரியுதுங்களா? நேற்றுலாம் வீடியோவில் நல்லா தண்ணி போகிற மாதிரி தெரிஞ்சுது. இப்போ சென்டரில் மட்டும் தண்ணி போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. நம்ம கேமரா ஃபஸ்ட் அப்டேட் பண்ணோம் ஃபேமிலிஸ். வாவ், கிளைமேட் வேறு லெவலுக்கு ஃபேமிலிஸ். அல்டிமேட்டாக கிளைமேட்டு. உங்களுக்கு சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபேமிலிஸ். சன்செட் ஆகிட்டு இருக்குது, தெரியுதுங்களா? அல்டிமேட்டாக சன்செட் ஆகிட்டு இருக்கு. வா விண்டோ இறக்கலாம் ஃபேமிலிஸ். இந்த மாதிரி அழகெல்லாம் விண்டோ இறக்கி ரசிக்கிறோம் ஃபேமிலிஸ். இங்கே தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ தெரியும் பாருங்கள், தெரியுதுங்களா? தண்ணி போயிட்டுருக்கு. இங்கே வண்டி நிறுத்தி பார்க்க முடியாது ஃபேமிலிஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது 1 வே மாதிரி இருந்தது. அப்போ என்னோட கொஞ்சம் வழி இருக்கும், கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வே மாதிரி மாற்றிட்டாங்க. சென்டரில் ஒரு இது டிவைடர் வச்சுட்டு அந்த சைடு இந்த சைடு ரெண்டு வழியாக பிரிச்சுட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணிப்பேட்டை கூட அந்த சைடு சுற்றிட்டு போய்ட்டு வரணும். இதுனா கொஞ்சம் ஈஸியாக ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கம் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும். அதனால் எல்லோரும் இந்த ரூட்டே வந்துடுறாங்க. ஆமாம் ஃபேமிலிஸ், இங்கெல்லாம் தண்ணி போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா? இங்கெல்லாம் தண்ணி போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க இது ஃபுல்லாக போயிருந்தது. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போகல. இந்த இடம்லாம் தண்ணி போயிட்டுருக்கு ஃபேமிலிஸ். ஏன்னா இந்த இடத்துல தண்ணி போகாது, இப்போ தண்ணி போயிட்டுருக்கு புதுசாக. கரெக்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. நான் எதிர்பார்த்தேன், இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தண்ணி போயிருக்கு ஃபேமிலிஸ். அதாவது இதுக்கு மேலே இது இந்த ஃப்ளைஓவர் மேலே இல்லை, இந்த ஃப்ளைஓவர் கிட்ட டச் ஆகிற அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு ஃபேமிலிஸ். அந்த மாதிரி தண்ணி போயிருக்கு. நான் வச்சு அந்த மாதிரி எதிர்பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு ஃபேமிலிஸ். பரவாயில்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம், திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா நம்ம இது மண் சைடாக பார்த்தீங்கன்னா இதுவாகிட்டு ஃபேமிலிஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபுல்லாக இதுவாகிட்டு ஃபேமிலிஸ். ஏன்னா நம்ம விழுப்புரம் அடிக்கடி போயிருக்கோம். ஆனால் பார்க்கும்போது அந்தளவுக்கு அது வந்து தரைத்தளத்தில் இருக்கிற மாதிரி தெரியல ஃபேமிலிஸ். அது கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம்லாம் ஃபுல்லாக ஃப்ளட்டு இதுவாகிட்டு ஃபேமிலிஸ். அது எப்படி நமக்கு தெரியல. இது மாதிரி விழுப்புரம்லாம் அது மாதிரி ஆயிருக்கான்னு தெரியல. நம்ம கேள்விப்பட்டதான் ஃபுல்லாக சென்னை
அப்புறம் ரீசெண்டாக தூத்துக்குடி இந்த சைட்லாம் இதுவாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கூட ஃப்ளட் இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்த்தோம் ஃபேமிலிஸ். சேலம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளட்டில் இதுவாகிட்ட மாதிரி கேள்விப்பட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் மழை நிற்கலன்ற மாதிரி லெட்டர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லீவும் கொடுத்துருந்தாங்க ஃபேமிலிஸ். திருவண்ணாமலை மாவட்டத்தில் லீவு கொடுத்துருந்தாங்க, பள்ளிகளெல்லாம் விடுமுறை அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், என்ன பண்ணுறது, இயற்கை சீற்றன்றது யாராலும் தடுக்க முடியாது ஃபேமிலிஸ். அது மாதிரி நடந்து தான் இருக்கும். நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஃபேமிலிஸ். இயற்கை சீற்றத்தை தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், முடிஞ்சாலும் நம்ம சேஃபாக இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம பெட்டராக இருக்கணும் ஃபேமிலிஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் லொகேஷன்லாம் காட்டு பார்த்தீங்கன்னா 36 நிமிஷம் காட்டுதுங்க, சாரி 36 கிலோமீட்டர் காட்டுது ஃபேமிலிஸ். 36 கிலோமீட்டர் காட்டுது. டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 48 மினிட்ஸ், 47 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது 47 மினிட்ஸ் காட்டுது ஃபேமிலிஸ். எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:09 போய் ரீச் ஆகும் ஃபேமிலிஸ். 6:09 ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. அப்படியே நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். நம்ம செல்லக்குட்டி வேறு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1500 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணணும் ஃபேமிலிஸ். ஏன்னா நம்ம கரெக்டாக 10,000 கிலோமீட்டர் ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,18,287 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2,10,000 சேஞ்ச் பண்ணோம். இப்போ 2,18,000 வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 கிலோமீட்டர் வரும்போது நம்ம கரெக்டாக சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக ஃபேமிலிஸ். அந்த பட்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் ஃபேமிலிஸ். ஹேர் ஃபில்டர், ஏசி ஃபில்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால் இந்த சர்வீஸ் எடுத்துகிட்டு அடுத்த சர்வீஸ் பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவோம். ஆனால் 10,000 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் மாற்றிடணும். நம்ம கொஞ்சம் நல்லா இருந்த பட்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு கூட சேஞ்ச் பண்ணிடலாம் ஃபேமிலிஸ். ரோடு ஃப்ரீயாக தான் ஃபேமிலிஸ் இருக்குது. அல்டிமேட்டாக இந்த ரோடில் எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கும் ஃபேமிலிஸ். காற்று வேறு லெவலில் இருக்கும். ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்கும் ஃபேமிலிஸ். காற்றுக்கலாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆறு வரனால நமக்கு ஆரோட அந்த காற்று அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கிராஸ் ஆகிறதுனால சூப்பராக இருக்கும் ஃபேமிலிஸ். கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருக்கும். அல்டிமேட்டாக இருக்குது. இன்னும் மார்னிங் டைம் கூட சூப்பராக ஃபேமிலிஸ். மார்னிங் டைமில் இந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே மிஸ்ட் கவரேஜ் இருக்கும்போது வேறு லெவலில் ஃபேமிலிஸ் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரோடே பார்க்க சூப்பராக இருக்கும். வியூ வேறு லெவலில் இருக்கும் இந்த ரோடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆற்றை பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல கூட அந்த வியூ அப்படியே சன்ரைஸ் ஆகும். சன்ரைஸ் ஆகும்போது அந்த வியூ அந்த எப்படி சொல்றது மிஸ்ட்டுக்கும் அந்த வியூவுக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஃபேமிலிஸ். அல்டிமேட்டாக இருக்கும். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம ஜம்மு கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண ஃபேமிலிஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எதில் டியூட்டி எடுத்து பார்க்கறது மறந்து ஃபேமிலிஸ். சாரி ஃபேமிலிஸ், எதில் டியூட்டி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிராப் டாக்ஸிலாம் டியூட்டி எடுத்தோம். டிராப் டாக்ஸிலாம் டியூட்டி எடுத்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock பிக்கப் சொல்லியிருந்தாங்க. நம்ம ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா 6:10 காட்டுது ஃபேமிலிஸ். 6:10 காட்டுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து டிராப் டாக்ஸியில் இதில் தான் ஃபேமிலிஸ் இதுவாகும். அதை பார்த்தீங்கன்னா அசைன் ஆகும். உங்கள் மேலே அசைன் ட்ரிப் காட்டுறாங்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசைன் ட்ரிப் காட்டும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் டீட்டெயில் காட்டும், கஸ்டமர் நம்பர் காட்டும். நம்ம கஸ்டமர் கால் பண்ணி பேசிட்டு கரண்ட் லொக்கேஷன் வாங்கிக்க வேண்டியது ஃபேமிலிஸ். அப்படி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது மாதிரி கேட்டு இருந்தீங்க. ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராப் டாக்ஸியில் அதே இங்கே 3 பாயிண்ட்டில் டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்னு காட்டும் ஃபேமிலிஸ். பேமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் அமௌண்ட் காட்டுதுங்களே. என்டர் அமௌண்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த என்டர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணிவிட்டு எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். அதில் உங்களுக்கு ஜிபே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜிபே டச் பண்ணிங்கன்னா ஜிபேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஜிபேக்குள்ளே போய்டும். ஜிபேக்குள்ளே போய்ட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் காட்டும் ஃபேமிலிஸ். அப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கான நீங்கள் அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆகிடும் ஃபேமிலிஸ். பேமெண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் 1 மினிட்ஸ் நீங்கள் விட்டு வெளியே அந்த ஆப் விட்டு நீங்கள் வெளியே வர ஹோம் பேஜ் வந்து வெளியே வரதுக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும் ஃபேமிலிஸ். சப்போஸ் உங்களுக்கு டிராப் டாக்ஸில் சில டைம் ஆட் ஆகாமல் இருந்திருக்கு நமக்கும், அந்த மாதிரி ஆட் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நீங்கள் பண்ணும் போதும் டிக் ஆகும், என்ட்ரு ஆகும் அமௌண்ட்டு, அதெல்லாம் எடுத்து வச்சுங்க ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓலோ ஊபரோட ஓரளவுக்கு பரவாயில்ல. டிராப் டாக்ஸி மாதிரி இஷ்யூ வந்திருக்கு நமக்கு. அதனால உங்களுக்கு அது மாதிரி வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் இது பண்ணுறீங்க, டெபாசிட் பண்ணுறீங்கன்னா டெபாசிட் பண்ணும்போது அந்த டிக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. மெயின் அந்த டிக்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகிட்ட பிறகு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த பேமெண்ட் இஷ்யூ வருது, நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டில் ஆட் ஆகலை, எனக்கு ஆப்புக்குள்ளே எங்கே காட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே எங்கே காட்டும் ஃபேமிலிஸ். இதோ காட்டுங்களா 593 ரூபான்ட்டு உங்களுக்கு காட்டுங்க அமௌண்ட்டு. பேலன்ஸ்னு காட்டுது பாருங்கள். பேலன்ஸ் 593 ரூபா காட்டுதுங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பேலன்ஸ் நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட் காட்டணும் ஃபேமிலிஸ். அப்படி காட்டலன்ற பட்சத்தில் அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் நின்றுட்டு இருக்குது, இன்னும் டிராப் டாக்ஸி நமக்கு அக்கௌண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஃபேமிலிஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அதை பற்றின டிரைவர் கேர் நம்பர் இருக்குது, டிரைவர் கேர் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக கான்டெக்ட் பண்ணி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சார் நீங்கள் இந்த டீட்டெயில் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ஏற்றிடுவாங்க ஃபேமிலிஸ். அதை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்துட்டு உங்களுடைய ஆப் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட் இதில் காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரிட்டன் நம்ம கான்டெக்ட் பண்ண அவசியம் இல்லை, நம்ம இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபேமிலிஸ். அவ்வளோதான் ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போப்போ கண்டினியூ பண்ணுறேன் ஃபேமிலிஸ்.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு ஆந்தே வந்துட்டே இருந்த ஃபேமிலிஸ் ஒன் பை ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருந்தோம். எதிர்க்கு ஆப்போசிட் உங்களுக்கு தெரியுதுல, டிம்டி போட்டு காட்டுறாங்க தெரியுதுல ஃபேமிலிஸ். வண்டி வந்தபடியே ஃபேமிலிஸ் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். தெரியுதுங்களா? வண்டி வந்தபடியே இது பாருங்க. இப்பயே 1 by 1 ஏதோ 2 இப்போ அது பார்த்து 3ங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிடலாம். அவங்க வண்டி கிராஸ் பண்ணி ஃபேமிலிஸ். அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மகேந்திரா வந்துருல ஃபேமிலிஸ், நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்களே, ஃபுல்லாகவே மகேந்திரா வெஹிக்கிள் தான் ஃபேமிலிஸ். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் ஃபேஸ்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் வெளியே செக் பண்ணி பார்க்குறாங்களா, இல்லை செய்யார்லேருந்து ஆற்காடு இந்த ரூடாக வந்து டிரான்ஸ்போர்ட் நடக்குதா, இந்த மாதிரி அதை பார்த்தீங்கன்னா ரோட் வையாக டிரான்ஸ்போர்ட் நடக்குதா, இல்லை எந்த மாதிரியே தெரியல ஃபேமிலிஸ். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்காடு செய்யார் ரோட்டு கனெக்ட் பண்ணி அந்த கலவை தாண்டணும் ஃபேமிலிஸ். கலவை தான்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்தபடி தான் ஃபேமிலிஸ் இருக்குது, வந்தபடி தான் இருக்குது. இப்போ கூட பாருங்கள் 3 கிராஸ் ஆச்சுங்களா, பேக் இந்த லாரி பேக் சைடு 1 கிராஸ் ஆகுது பாருங்கள். இது பாருங்க, இது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைவ் ரோடு செக் பண்ணுறாங்களா, இல்லை எப்படி பப்ளிக் ரோட்டில் செக் பண்ணி பார்க்குறாங்களா, இல்லை என்ன விஷயம், இல்லை பக்கத்தில் ஏதாவது அசம்பிளி மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி ஏதாவது இருக்கா, இல்லை அசம்பிள் ஃபேக்ட்ரி ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி பிளான்ட் ஏதாவது இருக்கான்னு தெரியல ஃபேமிலிஸ். வந்தபடி தான் ஃபேமிலிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20-25 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்த்துட்டு ஃபேமிலிஸ் வந்தபடி தான் இருக்குது இந்த ரோட்டில். எந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி இந்த ரூட்டில் வந்துட்டு எனக்கு தெரியல ஃபேமிலிஸ். இந்த ரூட்டில் மாமலா செக் பண்ணி பார்க்குறாங்களா இல்லை எப்படி தெரியல. வந்த வெஹிக்கல்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யார் சைட்லேருந்து ஆற்காடு போகிற ரோடு தான் ஃபேமிலிஸ் வந்தது. எல்லாமே இந்த ரூட்டில் தான் வந்தபடியே இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்தபடியே தான் ஃபேமிலிஸ் இருக்குது. அது என்ன விஷயம் தெரியல. நிஜமாக இந்த ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷோரூம் மாற்றுறாங்களா, இல்லை பப்ளிக் ரோட்டில் செக் பண்ணி பார்க்குறாங்களா, இல்லை எப்படி இது ப்ரைவேட்டாக செக் பண்ணுவாங்க, பப்ளிக் ரோடு செக் பண்ண மாட்டாங்க. ஒரு பப்ளிக் ரோடு செக் பண்ணுவாங்களோ. ஆமாம் ஃபேமிலிஸ் கரெக்ட். அந்த போர்டு இருந்ததில்ல, பப்ளிக் ரோடு செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போர்டு மாதிரி இருந்ததில்ல, அந்த மாதிரி போர்டு இருந்துச்சா செக்கிங் வெஹிக்கிள் ஃபேமிலிஸ். அதை பார்த்தீங்கன்னா செக்கிங் வெஹிக்கிள் தான் அந்த ரெட் கலர் போர்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி செக்கிங் வெஹிக்கிள்ஸ் இருக்கலாம். சப்போஸ் அந்த போர்டு இல்லைன்ற பட்சத்தில் தான் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ரெட் கலர் போர்டு இருந்துச்சுன்னா, நான் பார்த்த 1 வண்டி இருந்தது, எல்லா வண்டியிலும் இருந்தால் சரியாக கவனிக்கல. ஆனால் ஃபஸ்ட்டு வண்டியில் இந்த மாதிரி தான் இருக்கா இல்லையா எனக்கு டவுட் ஆச்சு ஃபேமிலிஸ். ஃபஸ்ட்டில் பார்த்த வண்டியில் இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் அது இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் இது மாதிரி புது எடுத்து ஓட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் செக் பண்ணி பாருன்ற பட்சத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலிமா கவர்மெண்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெட் கலர் போர்டு வாங்க ஃபேமிலிஸ். இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செக்கிங் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு ரெட் கலர் போர்டு வாங்கி ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஃபேமிலிஸ் இந்த பப்ளிக் ரோடு யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியான தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டி வந்தபடியே ஃபேமிலிஸ் இருக்குது. ஒரு வண்டி 2 வண்டியில் வண்டி வந்தபடி தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கரிங் பண்ணி வந்தபடி தான் இருக்குது. 1 by 1 1 கிலோமீட்டர் தாண்டத்துக்குள்ளே 1-2 வண்டி பார்த்துறேன் ஃபேமிலிஸ். இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு அதிகமாக ஆப்போசிட் வர மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பார்க்கலாம் ஃபேமிலிஸ், அந்த வண்டியா அப்படின்னு டவுட்டாக இருக்குது, தெரில. இனோவா வருது ஃப்ரண்ட்டில், இனோவா பேக் அந்த வண்டி வர மாதிரி ஃபீல் ஆகுது. பார்க்கலாம் சைடில் ஃபேமிலிஸ். ஆனால் அந்த வண்டி வர மாதிரி தெரிஞ்சுது நமக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 1 back 1 வந்து ஃபேமிலிஸ் இருக்குது, வந்துட்டே தான் இருக்குது இந்த ரூட்டில் இருந்து. அது என்ன நமக்கு தெரியல ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கஸ்டம் பிளேஸ் போய் எவ்வளோ ரீச் ஆகும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 21 minutes காட்டு ஃபேமிலிஸ். நம்ம போய் கஸ்டம் பிளேஸ் ரீச் ஆகிற டைம் எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் காட்டு ஃபேமிலிஸ். 14 கிலோமீட்டர் காட்டுது. எங்கே பிக்கப் பார்த்தீங்கன்னா செய்யாத ஃபேமிலிஸ் செய்யார் பிக்கப் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் சென்னை மதுரை வயல் ட்ராப் ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போப்போ கண்டிப்பாக பண்ணுற ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் கிட்ட வந்துட்டோங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்துட்டுருங்க. ஃபுல்லாக ஒரு வில்லேஜுக்குள்ளே போயிட்டுருக்குங்க. இது தண்ணிலாம் போயிட்டுருக்கு. வழியில் இப்போ தண்ணியில் இறங்கி போகணுமா? இதுக்கு மேலே வண்டி போகாதுங்களே. இது வேலை நடந்துட்டுருக்கு. இந்த வழியில் போகாதுங்க. ஃபுல்லாக இங்கே தண்ணியெலாம் தேங்கி போயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை நடந்துட்டுருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணிடலாம். உள்ளே வராது சார், வண்டி இங்கே தான் சார் வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை நடந்துட்டுருக்குங்க. கஸ்டமர் ஃபஸ்ட்டு கால் பண்ணிடலாம் ஃபேமிலிஸ். கஸ்டமர் கால் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர் அந்த ஒர்க் வந்துட்டு இருக்கு தண்ணி போகிறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகிற இடங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வண்டி போகாது. இங்கேவா? ஓகே ஓகே ஓகே. கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சுங்க. ட்ரிப்பே மைனஸ் பண்ணி தான் டைம் பார்த்தீங்கன்னா 6:14 ஆகுது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிளேஸ் போக முடியாது, அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க வச்சிட்டோம். ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியாச்சுங்க 0க்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் அப்டேட் பண்ணிடுங்க. ட்ராப் டாக்ஸி டியூட்டி எடுத்துருக்கோம். ட்ராப் டாக்ஸி ஆப்புக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கோட் சர்ச் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் ட்ரிப்புக்குள்ளே போயிடணும். அசைன் ட்ரிப்புக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஓடோமீட்டர் இருக்கும். ஷார்ட் ஓடோமீட்டர் சர்ச் பண்ணிட்டு நம்மளோட இன்ஜின் கிலோமீட்டர் என்னவோ அதை ஆட் பண்ணிடுங்க. 2183 2183 22ங்க. இதை கிளிக் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போக வழி இல்லைங்க. உள்ளே போக வழி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க வச்சிட்டோம். ஃப்ரண்ட்லி இதே மாதிரி நடந்துட்டு இருந்தது, ஆனால் அங்கே சைடில் வழி இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கூட வழி இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நிற்க வச்சிட்டோம் ஃபேமிலிஸ். கஸ்டமர் வந்துட்டாங்க, லக்கேஜில் வச்சாச்சு. அடுத்த ஜம்மு பிக்கப் பண்ணி பார்க்க வேண்டியதான். சரி ஓகேங்க, அப்படியே ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பார்க்க வேண்டியது. அதனால வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது அப்டேட் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெண்ட் ஓடோமீட்டர் கேட்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் சார்ஜ் கேட்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெண்ட் ஓடோமீட்டர் கிலோமீட்டர் போட்டுடணும்.
இது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் சார்ஜ், அதாவது எவ்வளோ நான் வெயிட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து 1 ஹவருக்கு 100 அந்த அமௌண்ட் ஆட் பண்ணிடணும். 100னா 100, 150 ஆட் பண்ணிடணும் ஃபேமிலிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட்டுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இது லக்கேஜ் சார்ஜ், சப்போஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் சார்ஜ் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோல் சார்ஜ், நம்ம டோல் ஏதாவது டோல் இது பண்ணணும். இது வந்து பெட் சார்ஜ், பெட் சப்போஸ் டாக், ரேபிட் இது மாதிரி எடுத்துகிட்டு வராங்க, முயல் இது மாதிரி எடுத்துகிட்டு வராங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட் சார்ஜ் போடணும் ஃபேமிலிஸ். இந்த மாதிரி போட்ட வேண்டியதான். போட்டு அப்படியே சும்மா ஜம்மு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்ட்ரி போடணும் ஃபேமிலிஸ். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டணும், போட்டுட்டு தான் என்ட்ரி போடணும். பாப்பாஸ் எல்லாம் ஜாலியாக விளையாட்டுருக்காங்க. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஜாலியாக இவ்வளோ விளையாட்டு இருந்தில்ல, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். நீ சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். ஓகே, 2 ஹாய் சொல்லிட்டாங்க. 2 பெரியவங்க தான் வந்து உட்காந்துட்டு இதுக்கப்புறம் தாங்க அவங்க ஃபேமிலிஸ் வருவாங்க. ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பாப்பாஸ். சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஜம்மு போக கண்டிப்பாக போகிறேன் ஃபேமிலிஸ். ஜம்மு வந்தாச்சு, கஸ்டமர் பிக்கப் பண்ணி எந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே படிச்சு போக பார்த்தீங்கன்னா இது இங்கே பெருங்குளத்தூர் வண்டலூர் பெருங்குளத்தூர் டச் பண்ணி அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டாக மதுரை டச் பண்ணி கஸ்டமர் ட்ராப் பண்ணுற மதுரை ட்ராப் பண்ண மாதிரி வரும். அப்படி சும்மா ஜம்மு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்க காஃபி அலாடிப்பட்டி கருப்பட்டி காஃபிங்க தெரியுதுங்களா? அலாடிப்பட்டி கருப்பட்டி காஃபி அங்கே தான் நம்ம செலவு எடுத்து வச்சிருக்கோம். ஜம்மு காஃபி சாப்பிட்டு பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 ஆகுது. செலவு கண்டிப்பாக ஜம்மு சாப்பிட்டு போக கண்டிப்பாக பண்ணுறேங்க. கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப சின்ன ஸ்ட்ரீட்டுங்க, நம்ம செல்லக்குட்டி உள்ள வரவே முடியல. திருப்பத்துக்கு இங்கே இடம் இல்லைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக கொஞ்சம் வழி இருந்தது, அதுக்குள்ளே போய் திருப்பணும். ஐயோ 2 சைடு வண்டி இருக்கு. டச் ஆகுமா? முடிஞ்ச அளவுக்கு டச் ஆகுமா போகிறோம். ஓ மை காட், லைட்டாக டச் ஆகிடுமோ? டச் ஆகலைங்க. ரொம்ப 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 சுகராக இருக்குங்க, சின்ன ஸ்ட்ரீட்டு. சரி ஓகே, வயசான ஒருத்தர் வந்தாங்க, அதனால் நமக்கு அங்கேயே நிறுத்தி விட மனசு வரல. அதில் உள்ளே வந்துட்டு ஃபேமிலிஸ் இது வரைக்கும் காரே உள்ளே வந்ததில்லை பொழுது எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. 2 சைடு ஃபுல்லாக வண்டி இருக்குங்க, 2 சைடு ஃபுல்லாக வண்டி இருக்கு. இன்னொரு விஷயம்னா டெட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு சந்துங்க, அதுக்கு மேலே வழி இல்லை. அதான் வீட்டு வாசப்படியோட கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துல தாங்க திருப்பணும். நம்ம வண்டி லென்த்துங்க, நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா இருக்குல்ல, இனோவா கிறிஸ்டா லென்த்து வருங்க. ஷிஃப்ட் வந்து ஷார்ட்டாக வரும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா லென்த் அதிகங்க. வண்டி பார்க்க தான் சின்ன வண்டி, ஆனால் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டா லென்த்து. அந்த சின்ன சந்தில் லென்த் போய் கிறிஸ்டா திருப்பினா எப்படிங்க திரும்ப முடியும்? அது மாதிரிங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி தான் நம்ம உள்ள எல்லாரும் நினைச்சிருக்கோம், சின்ன வண்டி சின்ன நினைச்சிக்கிறாங்க. நம்ம சின்ன வண்டி தான், ஆனால் அது லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டா அளவுக்கு வருங்க. நம்ம கிறிஸ்டா நிற்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்கோம். எவ்வளோ அளவு வருதுன்னு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி அந்த பம்பர் வரைக்கும் வருதுங்க. ஃபுல்லாக அந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டாவில் கரெக்டாக வருதுங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் லென்த்துலாம் திருப்பறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மிச்சப்படி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகிறதுலாம் ஓகேங்க, ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகிறதுலாம் கரெக்டாக சுகூராக போயிட்டு வந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, திருப்ப இடம் இருந்தால் மட்டும் போதுங்க. உள்ளே போயிட்டு அந்த திருப்புறது தாங்க பெரிய டென்ஷனு. இது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இந்த மாதிரி இருக்குல்ல சின்ன ஸ்ட்ரீட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரீட்டில் ரேஸ் எடுத்து நம்ம ஈஸியாக திருப்பிக்கலாங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப சின்ன சுகூருங்க. ஃபஸ்ட்டு அப்படியே சரி ஓகே, அப்புறம் அவர் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டோம். சார் கொஞ்சம் அந்த 2 வீலர் மட்டும் தூக்குங்க, தள்ளி பிடிங்க சார் அப்படின்னு. அவர் வந்து சரி ஓகே பாடிட்டு 2 வீலர் மட்டும் கொஞ்சம் தள்ளி பிடிச்சாரு. அடிச்சுமா ஜம்முன்னு வந்துட்டாங்க. அடிச்சுமா ஜம்மு ரிவேஸ் எடுத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் நம்ம ஓட்டுற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 97 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் கவரேஜ் வருங்க ட்ராப் டாக்ஸியில். 97 கிலோமீட்டர், அது 3 கிலோமீட்டர் கூட 100 கிலோமீட்டர் கவரேஜ் வந்துருங்க. 100 கிலோமீட்டர் கவரேஜ் எவ்வளோ எடுத்து தருவாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. 1400 தருவாங்க. 1400 ப்ளஸ் டிரைவர் பட்டா ஒரு 400 தருவாங்க. அந்த 1400 அவங்களுக்கு 200 சிசி போயிடுங்க. எப்படி வெற்றி 200 சிசி போகுது அப்படின்னு எல்லாரும் யோசிப்பீங்க. என்ன 200 சிசி பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா அவங்க கிலோமீட்டருக்கு 14 கஷ்டப்பட்டு வாங்குவாங்க. நம்ம கொடுக்குறது 12 தருவாங்க. அவங்களுடைய நமக்கு இது பண்ணி விட்டோன்னா அவங்களுடைய வேகன, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க புக்கிங் நம்ம கொடுத்தனால அவங்களுக்கு 2%, அதாவது 2 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கமிஷனுங்க. கிலோமீட்டருக்கு 2 ரூபா அவங்க கமிஷன் கொடுத்துருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய ரூல்ஸ். அதை பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் தருவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிசி, மிச்சம் 12 ரூபா நமக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இதவே ஓட்டுறத பட்சத்தில் கண்டிப்பாக கட்டுப்படி வராது. கன்ஃபார்ம் விஷயம் தான், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ராணிப்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சேர் 40 கிலோமீட்டர் வரும், 40 கிலோமீட்டர் எம்டிடிசி எடுத்துருக்கோம். ஏவட்டி 40 கிலோமீட்டர் எம்டிடிசி எடுத்துரும். அந்த மாதிரி யூஸுக்கு எடுத்துலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து சென்னை வரணும். சென்னை வரது 110 கிலோமீட்டர் வந்துடும். நம்ம ரூமுக்கு வரது 110-120 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் போட்டோம்னா, டீசல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 பக்கம் டீசலே ஆகிடுங்க. ஏன்னா சிட்டிக்குள்ள டிராஃபிக் இருக்கு, நம்ம வர டைம் பார்த்து அதை பார்த்தீங்கன்னா 700 டீசல் வந்துடும். சரி ஓகே, எதுக்கு அவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றனால நம்ம வெயிட் பண்ணி எடுத்துட்டு 40 கிலோமீட்டர் எம்டி அடிச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணோம். இப்போ நம்ம கைக்கு ஏர்ன் பண்ணது 1600 ஏர்ன் பண்ணோம். நம்ம டீசல் எம்டி அடிச்சா அந்த காசு வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே யோசிக்கணும், அதுவும் நமக்கு ப்ராஃபிட், இதுவும் ப்ராஃபிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்துட்டேங்க. இதுதான் பெட்டர்ன்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:26 ஆகுது. என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பர்சன்ட் எடுத்துருக்காங்கன்னு இருக்க பார்ப்போம். நம்ம லாக் அவுட் பண்ணிட்டோம், அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாது நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாங்க.
ஆமாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் சைனிங் கேட்குது. அது கொடுத்தா நம்மளுடைய ஐடி கேட்கும். நம்ம ஐடியை கொடுத்தோட பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்ன வெஹிக்கிள் கேட்கும், அந்த வெஹிக்கிளோட நம்பர் கொடுத்தா நம்ம உள்ளே போகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே போக முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து எடுத்துப்பாங்க. நம்ம வந்து 500 மெயின்டைன் பண்ணியிருந்தோம் கமிஷன் பேலன்ஸ். அதை பார்த்தீங்கன்னா 200 பக்கம் அவங்க 200 எடுத்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக 200 எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல காட்டும். சொல்லியிருப்போம் வீடியோவில் ஹெண்டிங் டோல்கேட் காட்டும், பார்க்கிங் காட்டும், வெயிட்டிங் காட்டுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெண்டிங் டோல்கேட் எவ்வளோ வருது கொடுங்க. நம்ம ஆம்புலன்ஸ் வந்து 13 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 223 ரூபா அடிக்குதுங்க. அதை பார்த்தீங்கன்னா ஊபர் கோல் தான் கிடைக்குது. 10 மினிட்ஸ் பிக்கப் 3 கிலோமீட்டர் இருந்து எம்டி மாதிரி காட்டுதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வண்டி எல்லாருமே இப்போ தான் வரும். நிறைய பேர் புதுசாக வண்டியில் கேட்டுருக்கீங்க. புதுசாக வண்டி எல்லாருமே இந்த அமௌண்ட் தான் வரும். இந்த அமௌண்ட் ஓகேன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வண்டி எடுக்கலாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து தான் இருக்கும். இந்த அமௌண்ட் ஓகேன்ற பட்சத்தில் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் கண்டிப்பாக எடுக்கலாம். நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது என்னன்னா, இப்போத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பிக்கப் ட்ராப் டியூட்டியில் கம்மியாக போட்டு பிக்கப் ட்ராப் டியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா அது இந்த கோ டியூட்டி. எல்லாருமே ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் எடுத்து புக்கிங் பண்ணுறது போட ஃபஸ்ட்டு கோ தாங்க காட்டும். நிறைய பேர் கோ காட்டும் டக்குன்னு கோ தான் புக் பண்ணுவாங்க. அதே மாதிரி கோவில் வண்டி கிடச்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா யார் ஷடான் பிரீமியர்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த கம்பெனி டியூட்டிஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பட்சத்தில் தாங்க நமக்கு அந்த டியூட்டி கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டியூட்டி வரும். இந்த மாதிரி டியூட்டி வந்தால் ஓகே ப்ரோ எனக்கு இந்த மாதிரி வந்தால் எனக்கு ஓகே ப்ரோ நான் ஓட்டுவோம் ப்ரோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுக்க எல்லாருமே. அதை பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்தாலும் எடுக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை, இது மாதிரி வந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் வரும், என்னோட வண்டி அந்த மைலேஜ் வரும் அப்படின்ற பட்சம் நீங்கள் எடுத்து ஓட்டலாம். இல்லை ப்ரோ எனக்கு இது ப்ராஃபிட் வரலாம், இந்த மாதிரி தான் டியூட்டி போகிறதுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட் எதாவது கண்டிக்க வாய்ப்பு இருக்குது ஃபேமிலிஸ். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா 8 டியூட்டி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே ஓட்டுற ஒரு டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 20 ரூபா கணக்கு பண்ணி, அதாவது இதுக்கு மேலே ஓட்ட டியூட்டி ஆட் ஆகிடும். இதுக்கப்புறம் ஓட்ட போகிறீங்களா அந்த டியூட்டிக்கும் ஆட் ஆகிடும். கிலோமீட்டருக்கு 20 ரூபா கணக்கு பண்ணி ஆகிடும் ஃபேமிலிஸ். கிலோமீட்டருக்கு 20 ரூபா. இப்போ ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க வச்சுக்கா, நீ ஃபுல்லாக ஓட்டிருக்கீங்க, அவர் 7 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிங்க, 7 ட்ரிப்பில் 200 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப் எடுக்கிறீங்க கீழ்பக்கம் 213 ரூபா. அது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா ஆகும். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் டியூட்டி எடுக்கிறீங்க, 8வது டியூட்டி எடுக்கிறீங்க. 8வது டியூட்டியில் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டிருன்னு வச்சுங்க. மொத்தம் 8 டியூட்டி ஓட்டிருக்கீங்க, 250 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க. 250 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆச்சு. 250 கிலோமீட்டர் 20 ரூபா கணக்கு பண்ணி 5000 அப்படின்னு வருங்க. ஆனால் 250 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டணுங்க. 250 கிலோமீட்டர் ஓட்டினா மட்டும் தான் அந்த 5000 ஆட் ஆகும். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்கான். ஏன் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓலா கொடுத்துருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரேபிடோ வந்துருச்சு. ரேபிடோ வந்து எல்லாருமே பிக்கப் ட்ராப் என்ன பண்ணாங்க, ரேபிடோ நோக்கி போயிட்டாங்க. ஆனால் அவனும் ஓலா வாங்குற அமௌண்ட் தான் வாங்குறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிரைவர் கொடுத்துட்றான். ஓலோட கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் வாங்குறான். அப்படியே சேம் வாங்குறது கரெக்டாக கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக வாங்குறான். கஸ்டமருக்கும் கொஞ்சம் இதுவாகுது, டிரைவருக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகுது. என்ன டிரைவர் பெனிஃபிட் ஆகுது, டிரைவருக்கு வந்து கமிஷன் எடுக்கிறது இல்லை. இப்போ ஓலா கொடுக்குறத விட ஓலா கமிஷன் எடுத்து நம்ம கம்மியாக கொடுக்குறோம். ஆனால் ரேபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கம்மியாக தரோம். ஆனால் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் இல்லாமல் வண்டி இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஏதோ ப்ராஃபிட் இருக்கணுங்க. வெறும் ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் யூஸ் பண்ணால் டேட்டா போகும். அந்த டேட்டா வச்சு மட்டும் அவங்களால இது பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் அவங்களும் கூடிய சீட்டில் வைக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாங்க, வச்சாலும் வைப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓலா வரும்போது நம்ம உள்ள வரல. ஆனால் இதுக்கு முன்னாடி ஓட்டணும் கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க பெரிய இது முன்னாடி ஓட்டின எல்லாரும் அவங்க சஜஷன் கேட்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஓலா வந்துச்சு, ஓலா வந்தால் நீங்கள் ஓட்டுங்க, நீங்கள் சம்பாரிச்சிங்க அப்படின்ற மாதிரி விட்டாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஓட்டல நீங்கள் இவ்வளோ கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டில் இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. அது மாதிரி ஒன்று அப்டேட் ஆச்சு ஓலாவில். அந்த மாதிரி தான் இவங்களும் நெக்ஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாய்ஸ் பண்ண முடியாது, சூஸ் பண்ண முடியாது. இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, டெஃபினட்டாக இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் ஓட்டுற வரைக்கும் ஓட்டிக்கலாம் ஃபேமிலிஸ், ஓட்டுற வரைக்கும் ஓட்டிக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இது மாதிரி பண்ணுவாங்க அப்படி சொல்ல முடியாது ஃபேமிலிஸ். அதனால் பார்த்தீங்கன்னா ஊபரில் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக போகுது. ஓலாவில் ஓரளவுக்கு பெட்டராக கொடுத்துருக்கான். இதே மாதிரி ஓலா கொடுத்தா கண்டிப்பாக டிரைவர் ஓட்டுவாங்க. ஆனால் பார்த்து நெக்ஸ்ட் அவனே கூட கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் டவுன் ஆனோடனே நெக்ஸ்ட் அவனோட அமௌண்ட் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து பெரிய கம்பெனி வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் எடுக்கிறீங்களா கண்டிப்பாக எடுக்கலாம் ஃபேமிலிஸ். எல்லாருமே கண்டிப்பாக எடுக்கலாம். ஓன் ரிஸ்கில் எடுக்கிறீங்களா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன், நான் எப்படி டியூட்டி எடுக்கிறேன், நெக்ஸ்ட் எந்தெந்த மாதிரி டியூட்டி வருது அதிகமாக, இதை நீங்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாது சாய்ஸ் இருக்குது உங்ககிட்ட இருக்குது. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டியாக எனக்கு தெரிஞ்சு நான் வழிகாட்டுறேன். உங்களுக்கு இந்த வழியில் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஓன் ரிஸ்க்கை கண்டிப்பாக பண்ணுங்க ஃபேமிலிஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஃபேமிலிஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, இது மாதிரி பண்ணலாமாஜினா ஒருத்தர் செட் ஆகும். பார்த்தீங்கன்னா சில பேர் செட் ஆகும், சில பேர் செட் ஆகாது. அதனால தான் ஃபேமிலி சொல்கிறேன். ஏன்னா சில பேர் செட் ஆகுது, சில பேர் செட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் செட் ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு கேட்டகரியில் வருவாங்க, ஒருத்தர் செட் ஆகும், ஒருத்தர் செட் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும் சொல்ல முடியாது. சில பேர் செட் ஆகும், சில பேர் செட் ஆகும் ஃபேமிலிஸ். அதனால் உங்கள் ஓன் ரிஸ்க் எடுக்கிறது கண்டிப்பாக எடுங்க ஃபேமிலிஸ். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஃபேமிலிஸ். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட் நான் அப்டேட் கண்டிப்பாக ஃபேமிலிஸ். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் எங்கள் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு பார்க்கலாம். டைம் பார்த்தா கரெக்டாக 9:31 ஆகுது. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே ஜம்மு நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு அடிச்சோட எடுத்துட்டு அப்படியே ஜம்மு போக கண்டிப்பாக ஃபேமிலிஸ்.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ எடுத்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:10 ஆகுது. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் தான் ஃபேமிலிஸ் போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் குட்டிச்சா தான் கரெக்டாக 550 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 550 கிலோமீட்டர்னா 550 மீட்டர்ஸ் காட்டுதுங்க. 2 மினிட்ஸில் போய் கஸ்டம் லொகேஷன் ரீச் ஆயிடும் அப்படின்னு காட்டுதுங்க. இன்னும் 2 மினிட்ஸ் போய் கஸ்டம் பிளேஸ் ரீச் ஆகிடும். எங்கே வெற்றி ட்ராப் நைட்டு 10 மணி ஆகுது, எங்கே ட்ராப் பண்ணி யோசிப்பீங்க. நைட்டு 10 மணி, அதாவது மிட் நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock 5 o'clock இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏர்போர்ட் போகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நைட் டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிற வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியர் அடிச்சது கிளிக் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்செப்ட் ஆகலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோ ஷடான் வச்சுதுங்க. கோ ஷடான் ஆச்சுன்னா சரி பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கொடுத்தா அக்செப்ட் ஆகிடுச்சிங்க. எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 20 கிலோமீட்டர் பக்கம் வருதுங்க. எவ்வளோ அமௌண்ட் காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 480 காமிச்சாங்க. கோ ஷடான் நம்ம டியூட்டி தான் வந்தது. 480 காமிச்சாங்க. எவ்வளோ டைமிங் ஆகும் பார்த்தீங்கன்னா 44 மினிட்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகிடுச்சு. 45 மினிட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா 11 o'clock பக்கம் உள்ளே போயிடுவோம். 11 o'clock பக்கம் உள்ளே போகும்போது 11:30க்கு ஃப்ளைட் வருங்க. அந்த ஃப்ளைட் வச்சு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன் வெற்றி அந்த ஃப்ளைட் தான் பெட்டராக இருக்கும்னா அந்த ஃப்ளைட் வச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் பக்கத்தில் விருகம் பக்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ஸ பக்கம், நம்ம கேகே நகர், வடபழனி, சாலிகிராமம் இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷனில் டியூட்டி வரது வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அந்த டியூட்டி அந்த ஃப்ளைட் கரெக்டாக நம்ம போகும்போது ரீச் ஆகும்போது கரெக்டாக வரும். நான் ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் ஃபேமிலிஸ். இப்போ எங்கே போய்ட்டு கஸ்டம் பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம். லெஃப்ட்டு காட்டுது. எந்த லெஃப்ட்டு? இந்த லெஃப்ட் தாங்க. 6வது குறுக்கு தெரு பல்லவன் நகர். ஆமாங்க, 6வது குறுக்கு தெரு பல்லவன் நகர். அப்படியே சும்மா ஜம்முன்னு உள்ள என்ட்ரா ஆயாச்சு. கஸ்டம் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டெட் அண்ட் லெஃப்ட் நினைக்கிறேங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. அண்ணன் ரேஸ் எடுத்துட்டு இருக்காரு. என்ன ஓகே, அவங்க சிக்னல் குத்தாச்சுங்க. சிக்னல் குத்தா ரேஸ் ஜம்மு வந்தாச்சு. சப்போஸ் அவர் ரேஸ் இருக்கும் பார்க்காம ஃப்ரெண்ட் ரவுண்ட் பண்ண முடியாதுங்க. அதனால் நம்ம ஒரு சிக்னல் குத்தாச்சு. கஸ்டம் வெளியே தான் வெயிட் பண்ணுறாரு. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிக்கப் பண்ணி அப்படியே பறக்க வேண்டிய ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஜம்மு போக என்ட்ரி பண்ணுற ஃபேமிலிஸ். நம்ம தான் கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ண பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் தாங்க ட்ராப் பண்ணோம். இன்டர்நேஷனல் ட்ராப் பண்ணியாச்சு கஸ்டமரை. பார்த்தீங்கன்னா D5 ட்ராப் பண்ணிட்டோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு அடிச்சு கிளம்ப வேண்டியதான். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டியூட்டிக்கு 478 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்குங்க. ஜம்மு ஏர்ன் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா பாம்ப் செக்கிங் ஸ்குவாடுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனலில் சரி ஓகே, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 478 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். லைனில் போட்டாங்க டோக்கனில் தெரியுது அவங்களுக்கு டோக்கனு. 98லேருந்து 100 ப்ரீமியரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாங்க டியூட்டி வருதான்னு. நம்ம கோவா ஆன் பண்ணிடலாங்க. என்ன வெற்றி கோவா ஆன் பண்ணுறோன்னா ஏன்னா 10:55 ஆயிடுச்சு. சரி ஓகே, கோவா ஆன் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம ரூம் போக டியூட்டி வச்சா எடுத்துடலாம் அப்படின்னு ஆன் பண்ணிட்டோங்க. எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 121 கிலோமீட்டர் ஓடுறீங்க ஃபேமிலிஸ். டைம் பார்த்தா கரெக்டாக 10:55 ஆயிடுச்சு ஃபேமிலிஸ். எவ்வளோ ஏர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா 478 ரூபாய் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு. என்ன இது இண்டிகோக்கு அந்தளவுக்கு கஸ்டமர்ஸை காணும். டைம் போக போக இன்டர்நேஷ்னல் தாங்க கஸ்டமர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க. இண்டியோக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ் காணுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் தான் கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்காங்க. சரி ஓகே, இப்படி வந்துச்சு. கோ ஷடான் ஐயப்பந்தாங்கல் எடுத்துருவோமா? எடுத்துருவோங்க. 500 ரூபா இருக்காது ஐயப்பந்தாங்கல் அப்படின்னு நம்ம டே வந்துடலாம் ரூமுக்கு. டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஓட்டணும் வச்சா ஓட்டிகிட்டே தாங்க இருக்கணும். கஸ்டமர் கால் பண்ணி பேசலாங்க. கோ ஷடான் தான் வந்தது. ஐயப்பந்தாங்கல், அதாவது ஐயப்பந்தாங்கல், போரூர், ஐயப்பந்தாங்கல் அந்த சைடு தாங்க வரும். பரவாயில்லைங்க, நம்ம இங்கேருந்து எம்டியாக போகிறதுக்கு பதில் அங்கேருந்து அப்படியே எம்டியாக வந்துடலாம். கஸ்டமர் கால் பண்ணி பேசிடலாம் ஃபேமிலிஸ். கஸ்டமர் கால் பண்ணிடுவோம். கால் கொடுத்தாச்சு. கஸ்டமர் கால் பண்ணுற போல நம்ம கால் பண்ணிட்டு டக்குனு கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. கால் கொடுத்தாச்சுங்க. ஓகே, ரிங்கு போயிட்டுருக்குங்க கஸ்டமருக்கு. ரிங் போயிட்டுருக்கு. ஓகே, எடுத்துட்டாரா? ஹலோ, சார் ஊபர் டிரைவர் பேசுகிறேன் சார். சார் செகண்ட் ஃப்ளோர் வந்துடுங்க சார். செகண்ட் ஃப்ளோர் கேட்பேன். செகண்ட் ஃப்ளோர் வந்துடுங்க சார். ஓகே சார். பில்லர் நம்பர் சார்? பில்லர் நம்பர் சார் B15ங்களா? ஓகே சார். ஓகே சார். 2 மினிட்ஸ் சார். நான் வெளியில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துடும் சார். 8501 ஒயிட் கலர் எட்டியாஸ் வண்டி சார். ஓகே தேங்க்யூ சார். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ எடுத்தாச்சுங்க. ஐயப்பன் தாங்க அது போட்டு இருந்துச்சு. ஆனால் டைமிங் பார்த்தா ரொம்ப அதிகமாக காமிச்ச மாதிரி இருக்குது. சப்போஸ் ரோட் ஒர்க் தான் வந்துட்டு தெரியல, மாட்டேங்கணுமானு தெரியலிங்க. அதுவாக டவுட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சிங்களா, நைட்டு 12 மணி ஆகிடுச்சிங்களா. இந்த டைம் என்ன ஒர்க் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க் நடக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் பெரிய மனசில் ஒரு கஷ்டமேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக்ங்க. ஒன் வே போட்டுறாங்க. அந்த போகிற ரூட்டும் சரி, நம்ம வளசர வக்க ரூட்டும் சரி, எல்லா ரூட்டும் சரிங்க. ஃபுல்லாக அப்படியே ஒன் வே சொல்லிட்டு முதல்ல பாருங்க சார் ஃபேமிலிஸ். அதை பார்த்தீங்கன்னா வளசரவாக்க ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வளசரம் அந்த ரூட்டும் சரி, இந்த ரூட்டும் சரி, ராமபுரம் ரூட்டும் சரி, இந்த ரூட்டு அந்த ரூட்டு, இந்த 2 ரூட்டுமே சரிங்க. ஹெவி டிராஃபிக்ங்க. ஃபுல்லாக இந்த மெட்ரோ நடக்கிறதுனால ஃபுல்லாக ஒன் வே அப்படியே மாற்றி விட்டுறாங்க.
அது அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கைடன்ஸோட இல்லைங்க, ஒரு கைடன்ஸோட மாற்றி விட்டாலும் டிராஃபிக் ஆகாது. அவங்க பாட்டு டக்குனு தூக்கி மாற்றிடுறாங்க, தூக்கி மாற்றுறாங்க. அதாவது அந்த இடத்துல வேலை நடக்குது, அங்கங்கே ஸ்டாப் இருக்காங்களா, அந்த ஸ்டாப்புக்கு அங்கே தேவைப்படுச்சுன்னா அங்கே ஒன்றுமே மாற்றிடுறாங்க. அதுமாதிரி மாற்றி போடுறதால கடைசியில் போய்ட்டு எல்லாரும் நிற்கிறதா இருக்குது. அது மாதிரி ஆயிடுச்சு போன ஒரு சம்பவம். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த ரோட்டில் போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் போயிட்டு இருந்தோம். லெஃப்ட்லேருந்து ரைட் மாற்றி விட்டாங்க. சரி ரைட்டு மாற்றி விட்டா ரைட்டில் போயிட்டே இருந்தால் அந்த சைடு பார்த்து பேரிகேட் போட்டு மூடி வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம வண்டிக்கு போய் ஒரு 3 வண்டி நின்னோடனே அப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபன் ஆகிடுச்சுங்க அன்றைக்கி. இந்த மாதிரி ஃபன்லாம் நடக்குது. ஒரு கைடன்ஸ் எல்லாம் அவங்க பாட்டு வேறு இடத்துல லாக் பண்ணி டக்குன்னு வெளியே உள்ளேருந்து வண்டி வெளியே எடுத்து திருப்பி வெளியேருந்து அங்கே மாற்றுறது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சதுங்க. சப்போஸ் நம்ம 1 மணிக்கு போனோம் அன்றைக்கி, அதனால கொஞ்சம் அப்படி இருந்தது. இப்போலாம் 11 o'clock அப்படின்ற பட்சத்தில் வண்டி நிறைய போயிட்டுருக்குங்க. அதனால் டிராஃபிக் கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. பார்க்கலாம் ஃபேமிலிஸ், டிராஃபிக் ரொம்ப நல்லா இருக்கும். இருக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபேமிலிஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம போய் ட்ராப் பண்ண ஒரு 12 மணி ஆகிடுச்சா நம்ம ரூம் பண்ணி 1 மணி ஆகிடும். அப்படி டிராஃபிக் இருந்துச்சா 2 மணி 3 மணி ஆகிடும். நம்ம வண்டி ஓட்டினா கூட தெரியாது ஃபேமிலிஸ். நம்ம பொறுத்த வரைக்கும் 2 மணி 3 மணி இல்லை, காலையில் வரைக்கும் வண்டி ஓட்ட தெரியாது. இந்த வண்டி ஓட்டாமல் இந்த டிராஃபிக்கில் மாற்றம் பாருங்கள், அது தாங்க இருக்கிறதுலே மோசம். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமானது அந்த டிராஃபிக். என்ன பண்ணுறாரு இவர், பொறுமையாக பட்டிகிட்டு இருக்காரு. ஃப்ரண்ட்டில் அங்கே வண்டி இருக்கானா, அண்ணா எங்கேயும் நிறுத்துறாரு. ரேடிசன் ப்ளூ. ரேடிசன் ப்ளூ வண்டிங்க, பேட்டரி வெஹிக்கிள். ரேடிசன் ப்ளூ வெஹிக்கிள், ரேடிசன் ப்ளூவோடைய ஓன் வண்டி. ஆனால் எனக்கு டவுட்டுங்க, ரேடிசன் ப்ளூ போட்டிருக்கு, ஓகே. க்ரீன் போர்டு ஓகே. ஆனால் க்ரீன் போர்ட்லேயே வந்து பேட்டரி வண்டி க்ரீன் போர்டு. ஆனால் இதுலேயே எல்லோ வந்தால் தான் அது டேக்ஸி யூஸ் பண்ணணும். ஆனால் இவங்க மட்டும் எப்படிங்க அது மாதிரி யூஸ் பண்ணலாம்னு தெரியல எனக்கு. இதுதான் டவுட் ரொம்ப நாளாக. அதை பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஹோட்டல் தான் யூஸ் பண்ணுறாங்க, அது கமர்ஷியல் தானே வரும் ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணால். அப்போ அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும், டீ போர்டு வண்டி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது டீ போர்டு வைக்க தான் நாங்களும் எடுக்கணும். ஆனால் அவங்க மட்டும் ஓன் போர்டு எடுத்து ஓட்டுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது இஷ்யூ ஆக தான் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது எப்படி இஷ்யூ ஆகாமல் இன்னும் ஓடிட்டுருக்கு, அது ஒரு டவுட்டுங்க எனக்கு. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஓகே, அப்படி சும்மா ஜம்மு ரைட் எடுத்துட வேண்டி தான். எடுத்தாச்சுங்க. இங்கேருந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா B15 நிற்கிறாங்க. B6 ஃபில்லர் ஆண்ட இருக்கும். B6 ஃபில்லர், B9, ஓகே, B11, B12, B15. ஓகேங்க, B15 கரெக்டாக நம்ம ஊபர் பிக்கப் பாயிண்ட், அதாவது ஊபர் புக்கிங் கவுண்டர் போட்டிருக்காங்க மேலே. அந்த கவுண்டராக வெயிட் பண்ணுறாங்க. அது நம்மளுடைய B18 நம்மளுடைய வெயிட்டிங் பாயிண்ட் எப்பயும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க. எங்கள் கஸ்டமர் இவர் இல்லைங்க. இவரும் இல்லை. யார் சார் எங்கே இருக்கீங்க? ஓகே சார் பார்த்தாச்சுங்க. சரி ஓகேங்க, அடுத்த சமயம் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அடுப்பு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க ஃபேமிலிஸ், கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சம்பவங்க. ஃபஸ்ட் சம்பவம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போரூர்லேயே ஃபஸ்ட் சம்பவம் ஆரம்பிச்சிச்சுங்க. சம்பவம் 1 ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு போக பார்த்தீங்கன்னா சம்பவம் 2, சம்பவம் 3, சம்பவம் 4 ஆரம்பிக்குங்க. ஃபஸ்ட்டு சம்பவத்தை வந்து இப்போ ஏன் பண்ணிட்டு வந்தாச்சு. செகண்ட் ரோடுக்கு, அதை பற்றி நம்ம மாமலாக போக வேண்டிய ரோடு அதுதான். இப்போ கனெக்ட் ஆகிருக்குங்களா, இந்த ரோடு தான் மாமலாக போக வேண்டியது. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ரோட்டில் போகணும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி பக்கம் ஆக போகுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்ச சம்பவம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பவம் நிறைய சம்பவம் இருக்குங்க. ஒரு இடம் இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஃபேமிலிஸ், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் சம்பவம் முடிச்சோங்களா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம போயிட்டு நம்ம ரூமுக்கு வந்து லெஃப்ட் எடுக்கணும். ஃப்ளைஓவர் எடுக்கிற மாதிரி இருக்கா. என்ன டியூட்டி அடிக்கிறதுக்குள்ளே இருக்காது இப்போ அந்த மாதிரியே ஓட்டுறாங்க நம்ம ஆளுங்க. ஓகே, ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஓகே, நம்ம மேட் ரூட் போய் போகிற மாதிரி காட்டுதுன்னு நினைக்கிறேங்க மேப். நமக்கு நம்ம லொக்கேஷன் அதான் கிட்ட காட்டுது. சரி, நம்ம ஃப்ளைஓவர் போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. ஃப்ளைஓவர் போகிறோம், எனக்கு தெரிஞ்சு போகிறோம் அந்த கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே நம்ம லெஃப்ட் எடுத்து அந்த ரூட்டு போயிருந்தோம்னா, நம்ம வாலாஜா ரூட் ஆர்கார் ரூட்டு போயிருந்தோம்னா, வாலாஜா ரூட் ஆர்கார் ரூட் நானே இடத்துல மறந்துட்டு பாருங்க ஃபேமிலிஸ். வண்டி கரெக்டாக ஓட்டினா ஞாபகம் வரத்துக்கு வண்டியே ஓடுறதில்லை. கரெக்டுங்க, ஆர்கார் ரோடுங்க. நம்ம ஆர்கார் ரோடை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருந்தோம்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே ஓகே ஃபேமிலிஸ். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டேக் டைவர்ஷனை போட்டு அது ஒன் வே. இந்த ரூட்டில் இருக்கியா, நீ அந்த ரூட்டில் போயிருக்கு, ஆப்போசிட்டில் வண்டி வரும், நீ பாட்டு பார்க் லைட் போட்டு போயிட்டே இரு. அதை பார்த்தீங்கன்னா சென்டர்லாம் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க, பேரியர்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. நீ உன்னுடைய சேஃப்டி, அவன் ஆப்போசிட்டில் வருவான், நீ இந்த சைடு போவேன். ஏன்னா அவனை எதிர்பார்த்துருக்க, எப்படி சொல்கிறேன்னா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த சைடு டைவர்ஷன் வண்டி வரும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன ரோடு மாமலா லஞ்ச் தான் போய்ட்டுருவோம். அப்படியே இந்த சைடு வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா காலேருந்து அப்படி தானே போனாங்க. அதே மாதிரி நைட்டு நம்ம போகணும் வந்துட்டே இருப்பாங்க. சப்போஸ் ஒரு தூக்கத்தில் அவங்க வராங்கிற பட்சம் நம்ம ஆப்போசிட் போகணும். நம்ம தான் டியூட்டி போட்டு காட்டணும், ப்ளஸ் பார்க்கிங் லைட்டு போட்டு போகணும். இந்த மாதிரி போட்டு போனால் அவங்களுக்கு டப்புன்னு ஒரு செகண்ட் பார்த்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து டக்குனு மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் ரீச் ஆகும் உடனே அவங்களுக்கு கவனமாக வருவாங்க. இல்லைன்ற பட்சத்தில் அந்த இடத்துல அசம்பாவிதம் நடக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபேமிலிஸ். அதனால் சப்போஸ் நீங்கள் புதுசாக உள்ள வரீங்க, இல்லை ஆல்ரெடி டிரைவிங்கில் இருக்கனாலும் சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சம்பவம் 2 ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஆமாங்க, சம்பவம் 2 ஆரம்பிச்சிச்சிங்க. நான் அந்த ரூட்டு தான் அப்படி இருக்கும்போது இந்த ரூட் அப்படி ஆரம்பிச்சிச்சா. ஓகே, வெரி குட், வெரி குட்.
இந்த சைடு போகிறோம், இந்த சைடு நம்ம பிரச்சனை. ஏன்னா ரோடு நல்லா பெருசாக இருக்குது, ப்ளஸ் நமக்கு ஃப்ரண்ட்டில் வெஹிக்கிள் போயிட்டுருக்கு, அதனால் பிரச்சனை. சப்போஸ் நம்ம ஃப்ரண்ட் வெஹிக்கிள் இல்லை, ரோடு சின்னதாக இருக்குது, இல்லை அந்த சைடு வண்டி நிறைய வருது, ரோடு பெருசாக இருந்தாலும் அந்த சைடு வண்டி நிறைய வருது பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணுன்ற பட்சத்தில் பார்க்கிங் லைட் யூஸ் பண்ணுங்க. பார்க்கிங் லைட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வண்டி வர வண்டிக்கு ஒரு சஜஷன் வரும். இந்த சைடு வண்டி வந்து ஆப்போசிட்டில் வண்டி வருது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சஜஷன் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஆப்போசிட்டில் வருவாங்க ஃபேமிலிஸ். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைபீம் யூஸ் பண்ணுறது தப்பு ஃபேமிலிஸ். ஹைபீம் யூஸ் பண்ணவே கூடாது. ஐபீம் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணவே கூடாது ஃபேமிலிஸ். சப்போஸ் உங்களுக்கு சில டைமில் யூஸ் பண்ணுற பட்சத்தில் யூஸ் பண்ணலாம். ஐபீமில் வண்டி ஓடக்கூடாது ஃபேமிலிஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்ட் வரும், உங்களுக்கும் அந்த எஃபெக்ட் வரும். சப்போஸ் நீங்கள் ஐபீம் போகிறோம், ஆப்போசிட்டில் ஐபீம் போடுவாங்க, அப்போ உங்களுக்கும் அதுக்கான எஃபெக்ட் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஐபீம் யூஸ் பண்ணாதீங்க. ஐபீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் இடத்துல போகிற பட்சம் வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி டைமில் யூஸ் பண்ணுங்கள். ரோடு காலியாக இருக்குது அது மாதிரி டைமில் யூஸ் பண்ணுங்கள். எதிர்க்க வைக்கிற இடத்துல ஐபீம் அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க. லோ பீமில் யூஸ் பண்ணிங்க. ஐபீம் அவ்வளோ யூஸ் பண்ணீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி ஐபீம் ஒரு 2 முறை யூஸ் பண்ணிப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஷாப் கிடைக்கல, நம்ம ஷாப் தேடி பார்த்தோம், ஷாப் கிடைக்கல, அதனால் ஐபீமில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ பீம் தான் யூஸ் பண்ணுவோம். ஐபீம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ் பண்ணுவோம். ஏன் பார்த்தீங்கன்னா லோ பீம் நமக்கு எரிய மாட்டிருக்கு. லோ பீம் பார்த்தா 1 டூமாக எரியுது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரைட் சைடு வரல, ரைட் சைடு கண்ணு மட்டும் எரியுது, லெஃப்ட் சைடு கண்ணு எரியல. ஆனால் அது மாதிரி ஓட்டுறது ரொம்ப டேஞ்சர். நம்ம ஹைபீம் கூட ஓட்டிடலாம். சப்போஸ் நம்ம எரியலன்ற பட்சத்தில் ஹைபீம் எரியுதுன்னா ஹைபீம் கூட ஓட்டிடலாம். இந்த 1 லைட் எரியுதுன்ட்டு வச்சு ஓட்டுன்ற பட்சத்தில் அது பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஃபேமிலிஸ். அதனால் அது மாதிரி ஓட்டாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு போயிருந்துச்சா வண்டி ஓட்டாமல் கூட நிறுத்தி லைட்டு மாட்டு ஓட்டுங்க ஃபேமிலிஸ். அதே மாதிரி ரெட் கலர் லைட் இருக்குங்களா, அதுவும் மெயின் ஃபேமிலிஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, அந்த ரெட் கலர் லைட்டை மறைக்கிற மாதிரி மேலே பிளாக் ஸ்கின் ஓட்டுறீங்க. அந்த மாதிரி பிளாக் ஸ்கின் ஓட்டாதீங்க ஃபேமிலிஸ். ஆனால் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டேஞ்சர் லைட் தான் ஃபேமிலிஸ். நீங்கள் நிறைய டிரைவிங் பண்ணுவீங்க, லாங் டிரைவெலாம் போவீங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய வில்லேஜ் எல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த 2 வீலர்லாம் பேக் சைடு ரெட் லைட் இருக்காது. அவங்க ஹைவேல போயிட்டு இருப்பாங்க, அவங்க போகிறதே தெரியாது. நம்ம கிட்ட போட்டு ஒரு செகண்டில் இழுப்போம் வண்டியை. அப்போ இழுப்போனால் அந்த கிட்ட போகும்போது நமக்கு வந்து அந்த இது ஃப்ரண்ட்டில் வெஹிக்கிள் போகுது அப்படின்ட்டு நமக்கு அந்த ஒரு ரைட் சைடு இருப்போம். நமக்கும் பிரச்சனை. சப்போஸ் நம்ம தூக்கத்தில் போய்ட்டு வச்சு ஏதோ ஒரு விஷயம் நம்ம போய்ட்டு டக்குனு லெஃப்ட் ரைட்ல சீனா சப்போஸ் பக்கத்தில் ஒரு வண்டி போகிறோம், அந்த வண்டி இடிச்சு நமக்கு பிரச்சனை வரும். இல்லை அவர் போயிட்டு இருக்கிறதே தெரியாமல் நம்ம போய் பேண்ட் எடுத்து இடிப்போம். அந்த மாதிரி விஷயம் நடக்கும். அதனால் நம்ம ட்ராவல்ஸில் நம்ம பர்பஸ் நிறைய பேர் நம்ம டிரைவர்ஸ் தெரியும். அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா ரெட்டு ஹெவியாக எரியணும். நீங்கள் ஒரு மாடலுக்காக ஒரு ஃபேஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிளாக் கலர் ஸ்கின் ஓட்டுறேன்ற பட்சத்தில் உங்களுக்கு டல்லாக தெரியும். டல்லாக தெரியும்போது சப்போஸ் ஒருத்தர் தூக்கத்தில் வராரு, சப்போஸ் புதுசாக வண்டி ஓட்டுறாரு, ஒரு தூக்கத்தில் வராரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு அந்த இண்டிகேஷன் தெரியாது. அந்த இண்டிகேஷன் தெரியாதமோ அவர் என்ன பண்ணுவார், கிட்ட வந்து பிரேக் அடிக்க முடியாமல் இடிச்சிருவார். அப்போ நமக்கு தான் அசம்பாவிதம் இது நடக்கும். அதனால் அந்த மாதிரி ஒட்டாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு இண்டிகேட்டர் அது இண்டிகேட்டர் செக் பண்ணுங்கள். எப்படி வெட்டர் செக் பண்ணுறது, நம்ம இறங்கி செக் பண்ண முடியாது, பார்க்கிங் லைட் போட்டு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ போகும், இல்லை இது மாதிரி கார் போகுங்களா, இப்போ நம்ம ரைட் இண்டிகேட்டர் போகிற மாதிரி தெரியுது, ரைட் இண்டிகேட்டர் திருப்பி லெஃப்ட் இண்டிகேட்டர் போகிற மாதிரி தெரியும். கேமரா தெரியுதா தெரியல, இந்த மாதிரி லைட்டு வந்து நம்ம லெஃப்ட் ரைட் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ பேக் எப்படி பண்ணுறது, டிராஃபிக்கில் நிற்கும் போது பேக்கு ரைட்டு லெஃப்ட் போட்டு பாருங்கள். ஏன்னா பேக்கு உங்களுக்கு தெரியும், பேக்கில் பின்னாடி வண்டி நிற்கும், அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைட் வெளிச்சம் அதை தெரியும் ஃபேமிலிஸ், ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். அந்த டைமிங் ரைட் லெஃப்ட் போட்டு செக் பண்ணி பார்த்துங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். இது மாதிரிலாம் போட்டு செக் பண்ணி பார்த்துங்க. சப்போஸ் உங்களுக்கு இண்டிகேட்டர் போயிட்டுருக்குன்னா அது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை ஃபேமிலிஸ். நீங்களே சேஞ்ச் பண்ணலாம், ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் மெத்தட். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நார்மலாக வீட்டில் எப்படி பல்ப் மாட்டுங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். சின்னதாக ஒரு பல்ப் இருக்கும். அந்த பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி திருப்ப மாதிரி தான் இருக்கும். திருப்பினீங்கன்னா பல்ப் வெளியே வந்துடும் ஃபேமிலிஸ். அந்த பல்ப் எதுவுமே கொடுத்துட்டு வேணாம்ப்பா நான் ரேபிட்டோ ஆஃப் பண்ணிடுறேன்ப்பா, அந்த பல்ப் எதுவுமே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பல்ப்பை கொடுத்துட்டு சேம் எனக்கு இதே பல்ப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பல்ப் கிடைக்கும் ஃபேமிலிஸ். அந்த பல்ப்பை போட்டுங்க. ஏன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு மெயின் இது எல்லாமே தேவைப்படும் ஃபேமிலிஸ். ஏன் பார்த்தீங்கன்னா வண்டி எந்த சைடு வேணால் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் இண்டிகேஷன் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதனால் ரொம்ப ரொம்ப மெயின் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இண்டிகேஷன் ரொம்ப மெயின் ஃபேமிலிஸ். நீங்கள் ரைட்டு போகிறீங்களா லெஃப்ட்டு போகிறீங்களா இல்லை எப்படி, இதுக்காக இண்டிகேஷன் அது தேவைப்படும். நெக்ஸ்ட் பிளான் இந்த 2 டேஞ்சர் லைட் இருக்குதுங்களே, இந்த 2 டேஞ்சர் லைட்டுமே மெயின். சப்போஸ் உங்களுக்கு அந்த சன் ரைட்டும் மெயின் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சன் ரைட்டும் மெயின், இந்த ரைட் லெஃப்ட் 2 லைட்டில் இது 2 மெயின். ரைட்டில் வண்டி ஓட்டுறது மெயின் பார்த்தீங்கன்னா லைட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஓட்டுங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதாவது நம்ம வண்டி வாங்கும் போது என்ன லைட் கொடுத்துருக்காங்களோ அந்த லைட்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க. சப்போஸ் போதா உடனே அந்த லைட்டை மாற்றுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணால் வண்டி ஓட்டாதீங்க. அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த லைட்டை மட்டும் மாற்றிடுங்க ஃபேமிலிஸ். அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதனால் கம்பல்சரி கார் ஓட்டுற நம்பர் எல்லாரும் மாற்றுறீங்க. கார் ஓட்டுற நம்பர் இல்லை, சப்போஸ் உங்களுக்கு 2 வீலர் வெஹிக்கிள் இருந்தாலும் 2 வீலர் வெஹிக்கிள்லையும் மாற்றுங்க. 2 வீலர் வெஹிக்கிள்ஸ் கம்பல்சரி ஓட்டுங்க. சப்போஸ் நம்ம வீட்டில் சின்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க சைக்கிள் ஓட்டுவாங்க, சைக்கிள் இப்போ ரெட் கலர் ஸ்டிக்கர் ஒட்டுங்க. 10 ரூபா 20 ரூபா வரும், ஒட்டுங்க. 2வது சம்பவம் வந்துச்சு பாருங்க ஃபேமிலிஸ். 10 ரூபா 20 ரூபா வரும், வாங்கி ஒட்டிடுங்க. ஏன் அந்த ஒரு விஷயம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி லாரி வரும், பஸ் வரும், எது வேணா வரும் ஃபேமிலிஸ். அவங்களுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியாமல் அவங்களுக்கு அந்த சைடு ஒரு வண்டி போகவே தெரியாது. ஏன்னா இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக அந்த இது தெரியாது. ஒரு 80ல் போவாங்க, ஒரு 70 ஒரு 50ல் போவாங்க.
அந்த ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மிஞ்சி போனால் ஒரு 100 மீட்டர் தான் தெரியும் லைட் வச்சதில். ஒரு 150 மீட்டரில் அந்த பசங்க போயிட்டு இருக்க பட்சம் தெரியாது, கிட்ட போய் பிரேக் அடிக்க முடியாது. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசம்பாவிதம் நடக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபேமிலிஸ். நிறைய வில்லேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ்லாம் அந்த பின்னாடி அந்த டேஞ்சர் வந்து ஒட்டுறது இல்லை. ஒரு 10 ரூபா 20 ரூபா வரும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வச்சிருந்தாலும் ஒட்டி விடுங்க. நமக்கு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பசங்க யாராவது வச்சிருந்தாலும் நம்ம பசங்க பின்னாடி அந்த சைக்கிள் பின்னாடி ஒட்டி விடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரண்ட் சப்ளை கிடையாது. கரண்ட் சப்ளை கிடையாத இடத்துல இது மாதிரி ரிப்ளேஷன் ஸ்டிக்கர் வந்து ஊற்றினா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்சால் இதை ஒட்டுங்க ஃபேமிலி. முடிஞ்சால் இல்லை நம்ம ஃபேமிலிஸ் எல்லாரும் பார்த்து முடிஞ்சு ஒட்டுங்கன்னு சொல்கிறது இல்லை, ஒட்டிடுங்க, கண்டிப்பாக ஒட்டிடுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேபில் பின்னாடி ஒட்டாமல் இருக்காரு. இந்த கேபில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் கம்பல்சரி ஒட்டுங்க. இவர் ஒட்டாமல் இருக்காரு பாருங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. எப்பயுமே இந்த லைட் நம்பி இருக்க முடியாது. சப்போஸ் இந்த 2 லைட் எரியலன்ற பட்சத்தில் கூட உங்கள் வண்டி நார்மலாக நிற்க வச்சுட்டு போயிருக்கீங்க. நிற்க வைக்கும்போது இந்த 2 தெரியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் உங்கள் வண்டி காப்பாற்றும் ஃபேமிலிஸ். உங்கள் வண்டியை காப்பாற்றும். நெக்ஸ்ட்டு அவர் இடிக்கிற பட்சத்தில் அவர் இடிக்காமல் இருக்கலாம். டியூட்டி பாருங்கள் நமக்கு 2 கிலோமீட்டர் 91 ரூபா அடிச்சிட்டு இருக்குங்க. கோல் அடிக்குது. நம்ம கோ ஆஃப் பண்ண விட்டுமோ? மை காட், சாரிங்க. ஃபஸ்ட்டு கோ ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம கோ ஆஃப் பண்ணி வச்சு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரியுது கோ ஆஃப் பண்ண விட்டுருக்கும் போல இருக்குது. கோ ஆஃப் பண்ணிடலாம் ஃபேமிலிஸ். உள்ளே போயிட்டு கோ ஆஃப் பண்ணிடலாம். கோ ஆஃப் பண்ண விட்டுருக்கோம். மை காட். ஓகேங்க, கோ ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு சும்மா வெளியே இருந்தால் கரெக்டுங்க. ஏர்போர்ட் ட்ரிப்புக்காக நம்ம ஆன் பண்ணி வச்சுருந்தோம். ஆஃப் பண்ண விட்டுருக்கோம். ஓகேங்க, ஆஃப் பண்ணி வச்சு அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அந்த பம்பரை போட்டு மறைச்சிட்டு இருக்காரு. ஓனாக கொடுத்துருக்காங்க கீழே 2ம். அதை பற்றின பம்பர் போட்டு மறைச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த பம்பர் போட்டு மறைக்கும் போது மேலே ஒரு நீட்டாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கலாம். மேலே வந்து இந்த இது இருக்குல்ல, பம்பர் இருக்குல்ல, அந்த பம்பருக்கு மேலே அந்த பிளாஸ்டிக் ஒயிட் கலர் இருக்குல்ல, பின்னாடி பம்பர் வைசர் மாதிரி பம்பர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிருக்கலாம். ஃபுல்லாக ஒட்டிருந்தா ரொம்ப ரொம்ப சேஃப் ஃபேமிலிஸ். நம்ம செல்லக்குட்டி கூட ஒட்டியிருப்போம். நீங்களும் கண்டிப்பாக ஒட்டிட்டுங்க. சப்போஸ் கேப் யூஸ் பண்ணி ஃப்ரெண்டில் ஒரு கேப் போதும், அந்த கேப் ஒட்டியிருக்காங்க. அதுமாதிரி கேப் 2 வீலர்ஸ் கூட ஒட்டுங்க. 2 வீலர்ஸ் ரொம்ப பேசணும்னா சின்னதாக ஒரு அளவுக்கு ரிப்ளேஷன் ஆகிற மாதிரி சைக்கிள்ஸில் கம்பல்சரி சைக்கிள்ஸில் ஒட்டுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யார் சைக்கிளாக இருந்தாலும் சரி, ஓகேங்க, அந்த சைக்கிளை ஒட்டி விடுங்க. அது ஒட்டினா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் பற்றி அந்த மாதிரி அந்த பின்னாடி ரிப்ளேஷன் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் பின்னாடி இடிச்சு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் தான் ரொம்ப அதிகமாக நடக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி அந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியும் நினைக்கிறேங்க. தெரியுதா ஃபேமிலிஸ்? ரெட் கலர் ஸ்டிக்கர் உங்களுக்கு தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட் வச்சு அவ்வளோ தெரியாது. சப்போஸ் அந்த லைட் இல்லை, நம்ம லைட் அடிக்கிற பட்சத்தில் ரிப்ளேஷன் அழகாக அந்த ரெட் கலர் மேலே எப்படி தெரியுதோ அந்த அளவுக்கு இந்த ரெட் கலர் தெரியும் ஃபேமிலிஸ். அதாவது எல்லா வெஹிக்கிள்ஸும் கம்பல்சரி அந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் இருக்கும். உங்களோட வெஹிக்கிள் ஓன் வெஹிக்கிள் இருந்தாலும் சின்னதாக ஒட்டிங்க. ரொம்ப பெருசாக அசிங்கமாக இருக்குன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஒரு லைன் மாதிரி ஒட்டுங்க சின்னதாக. இல்லை 2 இந்த சைடு ஒரு சின்ன இது மாதிரி, இந்த சைடு ஒரு சின்ன இது மாதிரி, இந்த மாதிரி ஒட்டி வைங்க ஃபேமிலிஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பைக் லைட்ஸ்லேயும் இருந்ததுக்கு முன்னாடி இப்போலாம் வரமாட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் வந்தால் ஃபேமிலிஸ் கரெக்டாக அந்த சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். இன்றைக்கி என்னென்ன ஓட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம டிராப் டேக்ஸ் ஓட்டிருக்கு ஃபேமிலிஸ். டிராப் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் டிராப் டேக்ஸில் வந்துருச்சு. அது எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 1600 ஏர்ன் பண்ண நம்ம கைக்கு வந்தது. 100 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டு ஃபேமிலிஸ் 1600 வந்துச்சு. இன்கம் ரொம்ப கம்மி தான் அது வந்தது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி எம்டி வரக்கூடாது அப்படின்றதுனால நம்ம எடுத்துகிட்டு வந்த டியூட்டியை அதை ஏர்ன் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஓட்டிருந்து பார்த்தீங்கன்னா ஊபர் ஓட்டியிருந்தோம் ஃபேமிலிஸ். ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீமியம் டியூட்டி எடுத்தோம். சடான் டியூட்டிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சடான் டியூட்டி, நெக்ஸ்ட் ஒரு சடான் டியூட்டிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 சில்லற, செகண்ட் ஒரு 400 சில்லற. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஊபர் ஏர்ன் பண்ணிக்கோம். செக் பண்ணி பார்த்தலாம் ஃபேமிலிஸ். ஊபரில் நம்ம மொத்தம் ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 976 ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஃபேமிலிஸ். தெரியுதுங்களா? 976 ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஊபரில். அப்படியே சும்மா ஜம்மு ஊபர் டியூட்டி முடிச்சாச்சு ஃபேமிலிஸ். இப்போ எங்கே போய்ட்டு ரூமு தான் போய்ட்டு ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு ரூம் ஆண்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃபேமிலிஸ். ஹாய், ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ். நம்ம ரூம் வந்து ரீச் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுது. ஜம்மு வந்து ரீச் ஆயிடுச்சு ஃபேமிலிஸ். மொத்தம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் ஓட்டி ஃபேமிலிஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செய்யார்லேருந்து பிக்கப் பண்ணி மதுரவாயில் ட்ராப் பண்ணோம். மதுரவாயிலேருந்து பிக்கப் பண்ணி மதுரவாயில் வாரணாரத்தில் பிக்கப் பண்ணி வாரணாருங்களா? ஆமாங்க, வாரணாரத்தில் பிக்கப் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் ட்ராப் பண்ணோம். ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்து ஐயப்பதாங்கல் ட்ராப் பண்ணோம். ஐயப்பதாங்கல் ட்ராப் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து டியூட்டி வரமா தெரியல. சரி ஓகே, அங்கேருந்து ஜம்மு ரூமுக்கு வந்துடலாம். அப்படி ரூம் வந்துட்டு ஃபேமிலிஸ். கரெக்டாக 12:15 ஆகுது ஃபேமிலிஸ். ஜம்மு வந்து ரூம் ரீச் ஆயிடுச்சு. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்து கேட்டிருக்கீங்க ப்ரோ இண்டிகோ அப்புறம் இண்டிகா இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் அட்டாச் பண்ணி ஓட்டலாமா, ஊபர் ஓடலாம் கேட்டிருக்கீங்க. ஊபர் ஓடலாம் பார்த்தீங்கன்னா இண்டிகோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகோ விஸ்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க இண்டிகோ விஸ்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகா எல்லாமே ஓட்டலாம் ஃபேமிலிஸ். கண்டிப்பாக ஓட்டலாம். மாடல் இருக்க வச்சு கம்பல்சரி ஓட்டலாம். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேட்டிருந்தேன். கேட்கும்போது சொன்ன பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 2012க்கு மேலே இருந்தால் கம்பல்சரி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட 2012க்கு மேலே வெஹிக்கிள் இருந்தால் கண்டிப்பாக டச் பண்ணி ஓட்டலாம் ஃபேமிலிஸ். நான் கேட்டது பார்த்தீங்கன்னா 2012க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக டச் பண்ணி ஓட்டலாம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக ஓலா ஊபர் ரேபிடோட ஓட்டலாம் நினைக்கிறேன் ஃபேமிலிஸ். எனக்கு தெரிஞ்சு ஓலா ஊபர் கன்ஃபார்ம் நான் கேட்டேன். ஓலா ஊபர் பார்த்தீங்கன்னா 2012 அதுக்கு மேலே இருக்கிற வண்டி எல்லா வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டச் பண்ணி ஓட்டலாம் ஃபேமிலிஸ். இண்டிகோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளான்ஸா எல்லாமே ஓட்டலாம். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கிலா வண்டி மினிக்கு ஒரு கேட்டகரிக்கு ஒரு அமௌண்ட் வரும்.
ஷடான் கேட்டரிக்கு ஒரு அமௌண்ட் ஃபேமிலிஸ். இதான் டிஃப்ரெண்ட் வேறுபடும். எப்படி பார்த்தீங்கன்னா டிக்கி இருக்கிற வண்டிக்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க. சப்போஸ் டிக்கி இருக்கிற வண்டி ஒரு 13 ரூபா போகிறாங்க வச்சுங்க, டிக்கியில் வண்டிக்கு ஒரு 10 ரூபா போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிக்கி இருக்கிற வண்டி தான் டியூட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது ஃபேமிலிஸ். அதனால் எடுக்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் ஒரு நல்ல வண்டியாக எடுத்துங்க ஃபேமிலிஸ். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வேணாம்னு சொல்ல மாட்டேன். எடுக்கிறது உங்களோட ஓன் ரிஸ்க்கை கண்டிப்பாக எடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் கண்டிப்பாக நான் இதை கற்றுன ஐடியாஸ், அப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன பண்ணுறோம் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃபேமிலிஸ். உங்களுக்கு நிறைய டவுட் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம வீடியோ எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் கண்டிப்பாக ரிப்ளை வரும் ஃபேமிலிஸ். அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொருத்தர் என்ன கேட்டது பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்களுடைய மந்த்லி இன்கம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்ணுறது இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 2000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம் பிளான் இருக்கு ஃபேமிலிஸ். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு டார்கெட் மாதிரி வச்சு சேலஞ்ச் பண்ணலாம் ஃபேமிலிஸ். மந்த்லி இன்கம் மாதிரி பண்ண தேவை. மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 இல்லை ஒரு அதை பார்த்தீங்கன்னா டீசல் போக வண்டியோட எப்படி சொல்கிறது, வண்டியோட டீசல் போக சிசி போக மிச்சம் நம்ம கைக்கா ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு 50,000 இல்லை ஒரு 70,000 இல்லை ஒரு 1 lakh ஒரு ஒன் மந்த்தில் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டார்கெட் மாதிரி வச்சு அச்சீவ் பண்ணலாம் ஃபேமிலிஸ். ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம் அப்படி ஒரு பிளானில் இருக்க பார்க்கலாம் ஃபேமிலிஸ். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிளானில் தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது பண்ண முடியாது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு பிளானில் தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு ப்ரோ உங்களோட நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் வந்து எல்லா வீடியோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கேன். இன்னொரு சொல்லிடுறேன். நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா 9825150372 ஃபேமிலிஸ். எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் டைமிங்கில் இருப்பேன். அப்படி இல்லை பட்சம் ஏதாவது ஒரு வேலையாக இருப்பேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ணணும்னா அது மாதிரி டைமில் சப்போஸ் கால் அது மாதிரி இருப்பேன் ஃபேமிலிஸ். உள்ளே வந்துடுவேன். உங்கள் மெசேஜ் பார்க்காம இருக்க முடியல, அதை பார்த்துறேன். பார்த்து டக்குனு ரிப்ளை பண்ண முடியல ஃபேமிலிஸ். சாரி, அது மன்னிச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து டக்குனு ரிப்ளை பண்ண முடியல. நம்ம அந்த டைமில் ஏதாவது கால் பேசிட்டு இருப்போம், ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். ஆனால் மெசேஜ் வந்து டக்குனு வந்து உள்ள பார்த்துருவோம் ஃபேமிலிஸ். அந்த மெசேஜ் டக்குனு ரிப்ளை பண்ண முடியாது. அப்புறம் ஃப்ரீ கிடைச்சு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃபேமிலிஸ். அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபேமிலிஸ். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு டவுட் என்ன டவுட்டோ கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது ஏதாவது விஷயம் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அதை எப்படி நான் இது பண்ணேன், நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி இது பண்ணுறேன் ஃபேமிலிஸ். அப்புறம் இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு, நல்ல ஒரு கேள்வியாக கேட்டிருக்காரு. ப்ரோ அதர் ஸ்டேட் வெஹிக்கிள் வந்து அட்டாச் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அதர் ஸ்டேட் வெஹிக்கிள் அட்டாச் பண்ணி ஓட்டலாம்னு நினைக்கிறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கூட வந்து பாண்டிச்சேரி தான் வச்சுட்டு இருக்காரு. அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பாண்டிச்சேரி தான். அவர் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த அப் அண்ட் டவுன் வந்து ஓட்டுவார். அதை பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு வந்துருவார், ட்ராப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ட்ராப் பண்ணுவார். சும்மா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் ஓட்டுவார் ஃபேமிலிஸ். ஊபர் மட்டும் ஓட்டுவார். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபேமிலிஸ். இது மாதிரி நம்ம நார்மலாக பேச்சுவார்த்தையாக ஃப்ரெண்ட் ஆனவர் தான். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு நண்பர் ஆகிட்டார். அண்ணன் தான், அவர் நல்ல நண்பர் மாதிரி பழகிட்டார். நல்ல ஒரு குட் கேரக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பியூஐ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் 8 years. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோக்கல் ஓடுற ஃபேமிலிஸ். லோக்கல் ஓட்டிகிட்டு இருக்காரு. அது மாதிரி நிறைய வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு. அது ஷிஃப்ட் ஓட்டிகிட்டு இருக்கு, 8 years ஓட்டிகிட்டு இருக்கு, நிறைய வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு. பியூஐ ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய வந்து சென்னையில் ஓட்டிகிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் வண்டி ஓட்டலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% அதர் ஸ்டேட் வண்டி ஓட்டலாம் ஃபேமிலிஸ். எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் 100%னா ஒரு 10% நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா மெயின் நம்ம ஆஃபீஸ் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% கண்டிப்பாக ஓட்டலாம் ஃபேமிலிஸ். அதை நான் ரியலாக பார்த்துருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஓட்டலாம். மிச்சம் ஒரு 10% ஒரு இந்த ஸ்டேட் மட்டும் ஓட்டலாம், ஸ்டேட் மட்டும் ஓட்டலான்ற மாதிரி இருக்கா, இல்லை பர்மிட் ஏதாவது போடணுமா அப்படின்னு கண்டிப்பாக தெரியல. ஏன்னா சப்போஸ் இந்த பர்மிட் மாதிரி போடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 year பர்மிட், ஒரு 6 month பர்மிட், ஒரு 1 month 3 month பர்மிட், இது மாதிரி மந்த்லி பர்மிட் மாதிரி போட்டிருந்தாலும் அது மாதிரி பட்சத்தில் ஓட்டலான்ற மாதிரி கூட இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியல. 90% நான் ஓட்டுற பட்சத்தில் வச்சு நம்ம சொல்லலாம் 90% அதர் ஸ்டேட் வண்டி ஓட்டலாம் ஃபேமிலிஸ். இதுதான் சொல்லியிருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க. கண்டிப்பாக ஒரு டாக்ஸ் மாதிரி பண்ணலாம் ஃபேமிலிஸ். ஒரு டாக்ஸ் மாதிரி எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 இல்லை ஒரு 70 இல்லை ஒரு 1 lakh இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒரு பிளான் இருக்குது ஃபேமிலிஸ். பார்க்கலாம் ஃபேமிலிஸ். இந்த ஒரு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் இயர்லேருந்து வேணால் அந்த சேலஞ்ச் ட்ரை பண்ணலாம் ஃபேமிலிஸ். இந்த மந்த் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த சேலஞ்செலாம் ட்ரை பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்குது ஃபேமிலிஸ். பார்க்கலாம் ஃபேமிலிஸ். கண்டிப்பாக அது ட்ரை பண்ண முடியாத பார்க்கலாம். ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் 2 wheeler ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, 4 wheeler ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சேஃப்டி நம்ம ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ என் பண்ணிக்கிறேன். பாய்ங்க.